இந்த ருசி பகுதியில் நம்ம எப்பவுமே ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு டிஷ் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ட்ரிங்க். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து எந்த ஊரோட ஸ்பெஷல் ட்ரிங்க், இதுல என்ன ஸ்பெஷல்? ஹலோ மேடம். ஹாய் மீரா மேடம். இன்னைக்கு நம்ம வந்து ருசியில ஒரு ட்ரிங்க் பண்ண போறோம்னு சொன்னேன். ஸோ அது என்ன ட்ரிங்க், இந்த ட்ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் இது பேரு சர்தாய். அதாவது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பஞ்சாபி ட்ரிங்க் இது. அண்ட் இந்த சம்மர் சீசனுக்கு நிறைய வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நம்ம லூஸ் பண்றோம்ல, இது வந்து ஃபுல் பேக் வித் ப்ரோட்டீன். ஏன்னா நிறைய நட்ஸ் யூஸ் பண்ண போறோம். நல்ல ரீஎனர்ஜைசிங் ட்ரிங்க் இது. ஓகே, ஸோ பஞ்சாப் போனீங்கன்னா சர்தாய்னா இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஐ திங்க் இதுல கண்டிப்பா பாதாம் இருக்கும். ஏன்னா பஞ்சாபிஸ் வந்து ஐ திங்க் அவங்க நிறைய பாதாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஐ திங்க் அதனாலதான் அவங்க ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா சாஃப்டா. ஆமா, ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பாதாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலயுமே. ஸோ அதுவும் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுல அந்த பேஸ்ட் கண்டிப்பா ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்மளே அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ சர்தாய் அப்படிங்கிற பஞ்சாபி ட்ரிங்க், அதுவும் வந்து இது கூலா சர்வ் பண்ணுவோமா? சில்டு. ஆமா, கரெக்ட். ஸோ அதனால சம்மருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி சம்மர்ல வந்து நம்ம வேலையே பார்க்கலன்னா கூட சும்மாவே உட்காந்தா கூட டயர்டா இருக்கும். நம்ம இல்லையா? சும்மாவே உட்காந்தா கூட வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரியே வந்து ரொம்ப வேலை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த வேர்வையில வந்து அந்த எனர்ஜி எல்லாம் போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்க்க நம்மளோட பாடியில இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட், அவங்க சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லூஸ் பண்றோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ சம்மர்ல சாப்பிட கூட பிடிக்காது, பசியும் எடுக்காது, ஏதாவது குடிச்சிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கும். ஸோ அந்த ட்ரிங்க்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கணும். ஸோ இந்த சர்தாய் ட்ரிங்க்ல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, they take very nice அந்த பஃபலோ மில்க் இருக்குல்ல, நல்ல திக்கான பால். நான் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து ஸ்கிம்டு மில்கா இருக்கணும், அந்த ஆடை எடுத்த பாலா இருக்கணும். இல்ல, எனி மில்க் யூஸ் பண்ண, நல்ல திக் மில்க். நான் வந்து ஒரு 1 லிட்டர் 3/4 லிட்டரா குறைச்சிருக்கேன், அவ்வளவுதான். நம்ம அது மாதிரி சுண்ட காய்ச்சி ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் காய்ச்சிக்கலாம். ஏன்னா எப்படின்னா நட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண போறோம் ரொம்ப. அதுலயே கொஞ்சம் சாஃப்ரன், அதாவது குங்குமப்பூ போட்டு சில் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா யூஸ்வலா நீங்க வந்து பால் காய்ச்சும் போதே குங்குமப்பூ போட்டேன், ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் இறங்கும். யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. நம்ம வந்து பால் ஆல்ரெடி வச்சிருக்கேன், ஏன்னா நம்ம உடனே கொஞ்சம் டேஸ்ட்னால. ஸோ இட் ஆல்ரெடி சில் த மில்க். ஓகே, ஸோ பால் வந்து 1 லிட்டர் பாலை 3/4 லிட்டரா நல்லா காய்ச்சும் போது குங்குமப்பூ சேர்த்து காய்ச்சிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியிருக்காங்க, சில்லுன்னு இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து உடனே குடிக்கலாம், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அதுக்காக இல்லையா? எனக்காக. ஓகே, இதெல்லாம் சக்கரைலாம் எதுவும் சேர்க்கல? இல்லை. ஸோ இந்த நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி பாதாம் அண்ட் முந்திரி, கசகசா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் காலி மிர்ச் சொல்லுவாங்க, அதாவது பெப்பர், நம்மளோட மிளகு. இதுதான் கொஞ்சம் அன்யூஷுவல் இன்கிரீடியன்ட். அண்ட் அவங்க வந்து இந்த கர்பூஜா சீட்னு நம்ம பம்கின் விதை இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இது வெள்ளரி விதை. ஓகே, ஸோ இது நட்ஸ் இது எல்லாமே சோக் கொஞ்சம் ஒரு 5-6 ஹவர்ஸ். ஆமா, எப்படினாலும் அரைக்க போறோம். பட் நான் எல்லாமே சோக் பண்ணிருக்கேன். சோக் பண்ணி இதோட தோலும் எடுத்திருக்கேன், பாதாமோட தோல். ஸோ பாதாம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பெப்பர் அதாவது மிளகு, இது எல்லாத்தையுமே தனித்தனியா தண்ணியில ஒரு முதல் நாள் நைட்டே நீங்க வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 5-6 மணி நேரம் வந்து ஊறணும். ஸோ அப்படியே வந்து தனித்தனியா ஊற வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன ப்ரப்போர்ஷன்ல மேம் இருக்கணும்? ஓகே, ஒரு பாதாம் ஒரு 10 to 12 வச்சோம்னா, முந்திரி ஒரு 5 or 6. ஓகே, பெப்பர் கார்ன்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் இண்டிவிஜுவலா நம்ம மிளகுன்னு எடுத்தோம்னா ஒரு 7-8 மிளகு. கசகசா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஸோ நம்ம சொன்ன அளவு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த 1 லிட்டர் பாலை 3/4 லிட்டரா காய்ச்சணும்னு. ஸோ அதுக்கான அளவே பார்க்கலாம் நம்ம. பாதாம் வந்து ஒரு 12 பாதாம்னு வச்சுக்கோங்க. முந்திரி வந்து 6 முந்திரி, 6-7 அப்படியே பாதின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளரி விதை வந்து 3 டேபிள் ஸ்பூன்னா, கசகசா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மிளகு வந்து தனித்தனியா என்னன்னீங்கன்னா ஒரு 6-7 மிளகு, அவ்வளவுதான் இல்லையா?
அப்புறம் இது ஏலக்காய் பொடி, சக்கரை அவ்வளவு. சக்கரை வந்து அவங்களோட டேஸ்ட். ஆமா, யூஸ்வலா ஒரு 4 tablespoons தேவைப்படும். நம்ம அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, 2 வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. சில பேர் அந்த பேஸ்ட்டை பண்ணிட்டு மஸ்லின் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த அதுல போட்டு அந்த சக்கை வேணாம்னு ஃபீல் பண்றவங்க வந்து அந்த பியூரியை மட்டும் எடுத்துப்பாங்க. பட் நம்மளுக்கு எல்லாம் we are used to that, அந்த பல்ப் நம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ நான் வந்து வடிகட்ட போறது இல்லை, நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பாலோட குங்குமப்பூ, பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, கசகசா, அதுக்கப்புறம் மிளகு, ஏலக்காய் தூள், சக்கரை. ஆமாம், 9 ingredients. ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ நம்ம சொல்லிட்டோம் பால் என்ன பண்ணாங்க அவங்கன்ட்டு. அதே மாதிரி தனித்தனியாக இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் தனித்தனியாக ஒரு 5 to 6 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இது ஊற மாத்திரம் போட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டே நம்ம ஈஸியாக செஞ்சு ஒரு பிக்சர் நிறையா பண்ணி வச்சா அப்பப்போ அந்த சோக் பண்ண வாட்டரே நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் கிரைண்டிங்க்கு. மிளகு இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஸ்வீட்டான ஒரு ட்ரிங்க். ஆமா, இதுல வந்து கொஞ்சம் மிளகு சேர்க்கறாங்க இல்லையா. பட் அதுல பியூட்டி பாத்தீங்கன்னா மிளகு வந்து இட் பீட் இது இல்ல, ரொம்ப டைஜஷன் அதெல்லாம். ஸோ ப்ராபப்ளி அதனால பேலன்ஸ் பண்றதுக்கு சில பேர் வந்து பட்டை கூட ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா இந்த மிளகு வந்து அந்த டேஸ்ட்டை மாத்தாது, டாமினேட் பண்ணாது. அண்ட் நல்ல ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடியும் அதோடய சேர்த்துக்கிறோம் நம்ம. ஆமா, எல்லாம் சேர்த்து அந்த கசகசா கூட. கசகசா வந்து ஒரு கூலிங். ஆமா, வயிறு அல்சர் இருக்கிறவங்க எல்லாம் கசகசா பாயசம் தே மேக் இல்ல, நம்ம அப்படியே பயங்கரமா வந்து உங்களுடைய ஸ்டமக்கை வந்து கூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, சுகர் இதோடய போட்டுருங்க. சரி. ஸோ அதனாலதான் வந்து நம்ம ரொம்ப ஹெவி ஃபுட், ரொம்ப ஸ்பைசியா, ரொம்ப காரமா எல்லாம் வந்து நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்ல சிக்கன் குருமாலாம் செய்யும் போது வந்து அதுல கொஞ்சம் கசகசா சேர்ப்பாங்க. ஆமா, கரெக்ட். பேலன்ஸ்க்காக. இதுலயே இந்த மில்க் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. இது வந்து ஃபைன் பேஸ்ட் ஆகணும். ஆமா, இத வடிகட்டுறவங்க நிறைய பேர் வடிகட்டுவாங்க. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லாவே தண்ணி ஊத்தி அரைக்கிறதுனால ஈஸியா அரைச்சு. ஆமா, பாருங்க நல்ல ஃபைன் பேஸ்டா வந்திருக்கு. So now we'll add in this. சுகரும் உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆயிடும். இது நல்லா கோல்டா குடிச்சிங்கன்னா ரொம்ப இட்ஸ் ஃபுல்லி நியூட்ரிஷியஸ். ஆக்சுவலி ப்ரோட்டீன் பேக்ட் உங்களுக்கு. வெரி ஈஸி டு ப்ரிப்பேர். ஆமா, அவங்க டண்டாய் கூட சொல்லுவாங்க. டண்டானா இட்ஸ் கோல்டு. ஸ்பெஷலி